இன்றைக்கி நம்ம போண்டா தான் செய்ய போகிறோம். அதை செய்யறதுக்கு 200 கிராம் உளுந்து, ஒரு பிடி பச்சரிசி ரெண்டையும் 4 தடவை தண்ணியில் அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை அரைக்கும் போது 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கணும். இதில் மாவில் சேர்க்கறதுக்கு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை இலையை பிடிசாக வெட்டி வச்சுருக்கோம். 1/4 மூடி தேங்காயை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். இப்போ அரைச்ச மாவில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கடலை மாவு, எடுத்து வச்சுருந்த ஜீரகம், கருவேப்பிலை, மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்குவோம். இதில் கடலை மாவு சேர்க்கறதுனால எண்ணெய் குடிக்காது போண்டாவில், அதே சமயம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் கடலை மாவு சேர்க்குறோம். இப்போ ஒரு சைடு கலர் மாறிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்குவோம். எல்லா சைடும் கோல்டன் கலர் வந்தோன்னே எடுத்துடுவோம்.